இந்த பிரெயின் அட்டாக் ஸ்ட்ரோக்குக்கு வந்து இந்த கோல்டன் ஹவரில் வந்துட்டோம், தவிர்க்க முடியாத காரணத்தினால வர முடியலனாலும் சரி, இந்த முதல்ல இரத்த ஓட்டத்தை நார்மலைஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து மிகவும் முக்கியமானது அண்ட் நம்ம பல நேரங்களில் மறக்கிறது ரீஹாபிலிட்டேஷன். அதாவது பயிற்சி முறைகள். மருந்துகள் எவ்வளவு முக்கியமோ இந்த இரத்த ஓட்ட பாதிப்பை நீக்குவதற்கு அவ்வளவு முக்கியம் இந்த பயிற்சி. பயிற்சினா ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, அதாவது வாழ்வியல் பயிற்சி முறைகள். இப்போ ஒருத்தருக்கு கை செயலிழந்து போச்சு பக்கவாதத்தினால அப்படின்னா, இப்போ கையை தூக்க முடியறதுக்கு ஃபிசியோதெரப்பி உதவி செய்கிற மாதிரியே ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்றதுக்கு பிசைகிறோன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். சாப்பிட்றதுக்கு சாதத்தை பிசைகிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு குரூப் ஆஃப் மசில்ஸ் வேலை செய்யணும். அதற்குன்னு செப்பரேட்டாக பயிற்சி கொடுப்பது. ஸோ த எய்ம் இஸ் அவங்க பக்கவாதத்திலிருந்து அந்த நோயிலிருந்து மீண்டு வருவது, பழைய வாழ்க்கைக்கு அவங்க திரும்ப போகணும். இந்த செயல்பாடு எதை இழந்தமோ அதை திரும்ப பெற்று நம்ம பழைய வாழ்க்கைக்கு, பழைய வேலையே செய்கிறதுக்கு போகிறதுக்கு இந்த பயிற்சிகள் முக்கியம். ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி மாதிரியே பேச்சு பயிற்சி, முழுங்குவதற்கான பயிற்சி. ஸ்வாலை முழுங்குவதற்கான நரம்புகள் கூட இந்த ஸ்ட்ரோக்கில் அஃபெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறதுனால அதற்கும் பயிற்சிகள் உண்டு. அதையும் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் பேச்சு பயிற்சி, பழைய மாதிரி என்னால் தெளிவாக பேச முடியல அப்படின்னுன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பேச்சு பயிற்சி மூலமாகவே நம்ம திரும்ப பழைய மாதிரி பேச வைக்கலாம். ஸோ இந்த பயிற்சிகள் எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கு வேலம்மாள் மருத்துவமனையில் we have a comprehensive neuro rehabilitation center. அதாவது பயிற்சி மையம் இருக்குது. வேர் ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, இது எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படுற அந்த இடத்துல பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்ட எல்லா பேஷண்ட்டுமே பயன்பெறலாம்.